ஹலோ மக்களே, வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். காலையில் எழுந்திரிச்சிட்டு வெளியே பார்த்தா சூரியன் காணுங்க. என்னடா இவன் இவ்வளோ சீக்கிரம் எழுந்திரிச்சு தானே பார்க்குறீங்க? வேறு ஒன்றும் இல்லை, இன்றைக்கி காலைல ஒரு வேலைக்கு போகிறேன். எந்த வேலை தானே பார்க்குறீங்க? எனக்கு பிடிச்ச வேலை தான், அம்பையரிங். பிகாஸ் கொஞ்சம் ஃபினான்ஷியலாக ப்ராப்ளமாக இருக்குது. ஸோ அதான் அந்த வேலையை போய் முடிச்சுட்டு வந்தெல்லாம் சொல்லிவிட்டு காலையில் எழுந்திரிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு என்ன சொல்லிட்டாரு, இல்லைப்பா இன்னைக்கு கிடையாது, அப்படி நேற்று மழை பெஞ்சதுனால அப்படின்னு சொல்லிட்டாரு. எனக்கு ஷாக் ஆகிடுச்சு. என்னடா 5 மணிக்கே எழுந்திரிச்சிட்டேன் இல்லைன்ட்டாரு. அவர் திரும்பி ஃபோன் பண்ண சொன்னார், இல்லை வா இன்னொரு ரவுண்டு மேட்ச் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் தூக்க கலகத்திலே எழுந்திரிச்சிட்டு பைக்லாம் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. போகிற வழியில் ஒரு நல்ல சினாரியோ மாட்டிச்சு. என்ன தானே பார்க்குறீங்க, இந்த இதுதான் சூப்பராக இருந்துச்சுங்க. கிளைமேட்டு இது பார்க்கும்போது நல்லா ஒரு இதிலலாம் ஃபோட்டோ ஷூட் பண்ணால் வச்சுக்கோங்க மாசாக இருக்கும். ஆனால் அவ்வளோ தூரத்துலையும் போயிட்டு டிராஃபிக்கு மட்டும் பஞ்சமே இல்லை. என்ன பண்ணுறது, இது எப்போவுமே நடக்கிறது தானே. கிரவுண்டில் போயிட்டு பார்த்தா எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா நேற்று நைட்டு செம்ம மழை பெஞ்சிருக்குல்ல. ஸோ அதான் அந்த வெட் கண்டிஷன்லாம் சரி பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு மேட்ச் ஆரம்பிச்சிருச்சு. ஃபஸ்ட்டு மேட்ச் ஆரம்பிச்சு நல்லா தான் இருந்துச்சு. ஏன்னா அவ்வளோ வெயில் அது மாதிரி எதுவுமே இல்லை. நான் இந்த பால்லாம் அவங்கள்ட்ட வாங்கிட்டு அம்பேரிங் நின்றுருந்தேன்ல. ஸோ அதான் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த பாலையும் சும்மா போட்டு விளையாடிட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு மேட்ச் முடிஞ்சோடனே மூஞ்சை பார்த்தா உங்களுக்கே தெரியும். ஃபுல் ட்ரெயின் அவுட்டுங்க. ஃபுல்லாக ட்ரெயின் அவுட்டு. என் மூஞ்செல்லாம் பிளாக்காக மாறிடுச்சு. எப்படி போனேன் எப்படி மாறிட்டான் அப்படி தானே பார்க்குறீங்க. என்ன பண்ணுறது. அதெல்லாம் முடிச்சுட்டு செகண்ட் மேட்ச்சில் போய்ட்டு அம்பேரிங் பார்த்துட்டு இருக்கும்போது சரி நம்ம ஒரு வீடியோ எடுப்போம், நம்மளே ஒரு வீடியோன்னு பார்த்தா வெயில் கொளுத்திருச்சுங்க இன்றைக்கி. என்னடா நேற்று நைட்டு மழை பெஞ்சதுன்னு பார்த்தா ஒரு மழையும் எஃபெக்ட்லாம் ஒன்றுமே இல்லை. அதான் போய் படுத்துட்டேன் அப்படியே. செகண்ட் மேட்ச் முடிஞ்சோடனே அதுக்கப்புறம் தேர்ட் மேட்ச் ஒரு புண்ணியமாக நான் கேப்பு கொடுத்தாரு. என்கிட்ட கேப்பு கிடையாது. அதான் அந்த சிரிப்பு வந்து எனக்கு புன்னகை உங்களுக்கே தெரியும். அந்த சிரிச்சிட்டே இருந்தேன். பல்லில் 32 படம் தெரியுதா. ஃபஸ்ட் இன்னிங்ஸ் முடிஞ்சிருச்சு. அவங்களாம் வெளியே வந்தாங்க. சரி அப்போ ஒரு பிரேக் எடுத்துருவோம், தண்ணி குடிக்க வந்தேன். எப்போண்டா நீ அடுத்த இன்னிங்ஸ் ஆரம்பிங்க, சீக்கிரம் ஆரம்பிங்க, அடுத்த இன்னிங்ஸ் ஆரம்பித்தா போய் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்துட்டே இருந்தேன். பார்த்தா அவங்களுக்கே தெரியும் அடுத்த இன்னிங்ஸ் ஆரம்பித்து முடிஞ்சிருச்சு. அங்கேருந்து என் பேக்கையும் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. ஒரு அண்ணா நம்பர் கேட்டார், விளையாட வருவி வைப்பாங்க. நான் கண்டிப்பாக வருவேன். அவர் நம்பர்கிட்ட கொடுத்துட்டு வீட்டில் வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஜிம்முக்கு கிளம்பியாச்சு. ஜிம்முக்கு போகும்போது ஆல்ரெடி ரொம்ப ட்ரெயின்டாக இருந்தேன். பட் நீ ஜிம்முக்கு போகணும்ல, எப்படி போகாமல் இருக்க முடியும், அது நம்மளோட ரொட்டீன் ஆச்சு. போகும்போது அவ்வளோவா டிராஃபிக்லாம் எதுவும் இல்லை. ஜிம்முக்கு போய்ட்டு நீ டெட் லிஃப்ட் தான். நீ டெட் லிஃப்ட் போடும்போது முதுகு வர பிடிச்சிக்கிச்சிங்க. என்னன்னாலும் ஒன்றும் புரியல. ஏன்னா இதில் போட்டு ரொம்ப நாள் கழிச்சு போகிறேன்னா மிஷின் வேறு இதில் தான் போடுவேன். உங்களுக்கு நல்லா பிடிச்சிருச்சு. அதுக்கப்புறம் பார்பிள் கல்லில் ஒரு 3 செட்டு, ஓவர்ஹெடு ட்ரெயில் வழக்கம் போல் தான் சூப்பர் செட்டு தான். அதில் ஒரு 15, 12, 10, இதுலேயும் 15, 12, 10. அதுக்கப்புறம் பார்பிளில் வந்து தம்பிள்ஸில் வந்து சிங்கிள் ஹேண்ட் கர்ல், அதில் ஒரு 3 செட்ஸ் 15, 12, 10. அதுக்கப்புறம் ட்ரெயில் வந்து சிங்கிள் ஹேண்டு ஓவர்ஹெட் எக்ஸ்டென்ஷன், அதுலேயும் 3 செட்ஸ் 15, 12, 10. இது முடிச்சுட்டு க்ளோஸ் குரூப்பில் ட்ரெயில் 3 செட்ஸ் 15, 12, 10. இதை முடிச்சுட்டு ஹேமர்லேயும் ஒரு 3 செட்ஸ் 15, 12, 10. இதுலேயுமே சூப்பர் செட்டாக போடுவேன், தனித்தனியாக போட மாட்டேன். ஃபைனலாக கண்டிஷன் செக் பார்க்காம எப்படி, ஆல்ரெடி ஃபுல் ட்ரெயின் அவுட்டு தான். அப்புறம் என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ